சுவாமி சரணமையப்பா. அரிது அரிது மானிடரா பிறத்தல் அரிதுன்னு அவை பாடினாலும் கொடியது கொடியது நோய் கொடியது, நோயிலும் பெரிய கொடியது கேன்சர் என்ற ஒரு நோய். இந்த நோய் என் மனைவிக்கு அடிவயிற்றில் கர்ப்பப்பையில் கட்டி ரூபத்தில் வந்திருக்கு. இதை குணமாக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போராடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு என் கையில் இருந்த சேமிப்பு அங்கே இங்கே கடன் வாங்கி நான் எல்லாத்தையும் கட்டி ஆப்ரேஷன் பண்ணி சரி செஞ்சிட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என் மனைவியை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை. எனக்கு 2 பொம்பளை பசங்க. அதில் ஒரு பெரிய பொண்ணு வாய் பேச முடியாது, இன்னொரு பொண்ணு +2 படிக்கிறா. நான் தான் என் மனைவியை பார்த்துக்கணும், என் குடும்பத்தையும் வழி நடத்தணும். அதனால் கையில் இருந்த காசில் டெய்லி ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கின்னு வந்து நாங்கள் 4 பேர் சாப்பிட்டுட்ருக்கோம். சொந்த பந்தமெல்லாம் அந்த நோய் கேட்டதும் விலகிட்டாங்க. இது ஒன்றும் தொற்று நோய் இல்லை, ஒட்டி கொள்ளும் நோயும் அல்ல. இது இவர்களுக்கு தான் வரணும்னு எழுதியும் வைக்கல, எல்லாருக்கும் வரக்கூடியது தான். இப்போ உணவு பழக்க வழக்கங்களாக மாறினால இந்த நோய் எப்படியோ என் மனைவிக்கு வந்துருச்சு. என் கையில் இருந்த காசு சேமிப்பு எல்லாமே கரைஞ்சிருச்சு. என் மனைவியை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருப்பதனால நான் வேலை செஞ்சிருந்த மீடியாவில் வேலையை எழுதி கொடுத்து அதில் கிடைச்ச பணத்தில் தான் என் மனைவிக்கு ஆப்ரேஷன் செஞ்சேன். அது போதாது, காசு பத்தாதனால விடாமல் ஃபைனான்ஸ் என்ற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் 3 லட்ச ரூபா பணம் வாங்கி என்னால் திருப்பி கட்ட முடியாமல் அவங்க பேசுகிற அவமானத்தில் தாங்கி கொண்டு தான் இருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராவது மனம் படைச்சவங்க எங்களுக்கு உதவினீங்கன்னா என் மனைவியை சுகமாக்கி நான் பிப்ரவரியிலேருந்து வேலைக்கு போனோம், அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். யாராவது என் கடனையும் எங்கள் குடும்பம் வழி நடத்துறதுக்கு உதவுனீங்கன்னா உங்களை நான் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என் மனைவிக்கு போன மாதம் 24ஆம் தேதி தான் ஆப்ரேஷன் நடந்தது. என் குழந்தைங்க 2த்தையும் வீட்டில் விட்டுட்டு 11 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 45-50 கிலோமீட்டர் இருக்கும். வந்தும் பார்க்க முடியல. அந்த டைமில் நல்லா மழை பெஞ்சிருந்தது. வீடெல்லாம் பழைய வீடுன்றனால ஒழுகி இருந்தது. வாடகை வீட்டில் இருக்கிறதுனால ஹவுஸ் ஓனர் எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு வாடகையும் வேண்டான்னு சொல்லாமல் கொடுத்ததும் வாங்கிட்டாங்க. என் குழந்தைங்க என்ன சாப்பிட்றது தெரியாமல் வெளியிலையும் போக முடியல. ஆனால் எப்படியோ பக்கத்தில் ஹோட்டலில் போய் வாங்கி வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் இதே பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்கன்ற பேரில் இருக்கிறவங்க சாப்பிட்டீங்களா, பயப்படாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வார்த்தை யாருமே சொல்லலை. என் குழந்தைங்களையும் வந்து பார்த்துக்கிட்டாங்களா பார்க்கல. என் குழந்தைங்கள சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல. என் குழந்தைங்க ஒரு பக்கம் அல்லல் பட்டது. நான் அங்கே என் மனைவியோடு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் கடவுள் மாதம். இந்த மாதத்தில் அந்த ஐயப்பனுக்கு தான் தெரியும். அதனால் சொந்தக்காரங்களாக எங்களை ஒரு கேவலமாக பார்க்குற இந்த ஜென்மத்தை நாங்கள் வாழணுமா கூட தோணுது. ஆனால் எங்களை சுற்றி நல்லவங்களாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் உங்கள் மூலிமா எங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்கள் பணத்தை மாதம் நான் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிடுவேன். இது ஐயப்பன் மீது சத்தியம். யாராவது எங்கள் குடும்பத்தை கண் திறந்து பாருங்கள், கொஞ்சம் உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லை, நன்றி. நான் டைரக்ட் பண்ண எனக்கு அனுபவம் உண்டு. நல்ல கதைகளெல்லாம் எழுதியிருக்கேன். ஆன்மீகத்தை வளர்க்கணுன்ட்டு ஏபி நாகராஜன், ஓம் சக்தி ஜெகதீசன் இந்த போன்ற டைரக்டர்லாம் எவ்வளோ சாமி படங்களாக எடுத்தாங்க. அது மாதிரி ஐயப்பன் படம், சமயபுரத்தாமான் படம், இது மாதிரி சாமி படம்லாம் எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. யாராவது எனக்கு படம் எடுக்கிற உதவிக்கு இந்த சம்பளமாக எனக்கு கொடுத்தாலும் அதை மனசார ஏற்றுட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு அந்த படத்தை பண்ணி தருவேன்.
எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கொடுங்க, பணம் கொடுங்க, என் குழந்தைங்களை காப்பாற்றணும், உதவி செய்யுங்க. பல தொலைக்காட்சியில் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு பேர் வாங்கினேன்னா இது மாதிரி சாமி கதைகளெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். திரைக்கதை வசனத்தோடு எழுதி டைரக்ட் செய்யும் அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது. நீங்கள் கொடுக்கும் பணம் எனக்கு சம்பளமாக நான் பெற்றுக்கொண்டு படத்தையும் டைரக்ட் பண்ணி கொடுப்பேன், என் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன், என் குழந்தைய மனைவியை. நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா.